கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்களின் போராட்டத்தை ஆதரித்து 50 மருத்துவர்கள் ராஜினாமா செய்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுகலை பெண் பயிற்சி மருத்துவக் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதனை கண்டித்தும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரியும் நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். பின்னர் உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர். இந்த நிலையில் ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மீண்டும் பயிற்சி மருத்துவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். இறந்த பயிற்சி பெண் மருத்துவருக்கு நீதி கேட்டும் மருத்துவமனை வளாக பாதுகாப்பு, ஜனநாயகம் மற்றும் ஊழல் சிண்டிகேட்டிற்கு எதிராகவும் கடந்த 5 நாட்களாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் போராட்டத்திற்கு ஆதரவாக அதே மருத்துவமனையில் பணியாற்றிய 50 மருத்துவர்கள் ராஜினாமா செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு மேற்கு வங்க தலைமைச் செயலர் மனோஜ் பந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே நேற்று வெளியான சிபிஐ குற்றப்பத்திரிகையில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் மருத்துவர் சஞ்சய் ராய் என்பவர் மட்டுமே சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக கொல்கத்தாவில் துர்கா பூஜை களை இழந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.